OnePlus அவங்களோட Nord சீரியஸில் இப்போ புதுசாக Nord CE6, Nord CE6 Lite அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் OnePlus Nord CE6 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் Nord 6ல் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Nord CE5 கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டியிலிருந்து 1.5K மாறி இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா CE5ல் வெறும் 120 கொடுத்துருந்தாங்க. இப்போது அதை அப்கிரேட் பண்ணி 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெஃப்ரெஷ் ரேட் எல்லா ஆப்ஸ்க்கும் யூஸ் ஆகுது, சில பர்டிகுலர் கேம்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 450 பிக்சல்ஸ் பெர் இன்ச். அண்ட் அடிஷனலாக இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3600 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு HDR மோடில் மட்டும்தான். நீங்கள் பார்க்குற மீடியாஸ் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் 100%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கிறிஸ்டல் கார்ட் ப்ரொடெக்ஷன் கிளாஸும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் போன ஜென்ரேஷனில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை டவுன்கிரேட் பண்ணி ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 4 ப்ராசர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கலாம் இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. உங்களோட ரெகுலர் டே டு டே யூசேஜுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் மீடியம் கிராஃபிக்ஸ் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். ரெகுலர் யூசேஜுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் பண்ணாலுமே ஓரளவுக்கு இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப இன்டென்சிவாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB ரேம் ஆப்ஷனும் 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. OnePlus இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா கேமிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 33,147 ஸ்கொயர் எம்எம்க்கான கூலிங் ஏரியா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேப்பர் கூலிங் சாம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஷூட்டர் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரைமரி ஷூட்டருக்கு ஆம்னி விஷனோட OV50D40 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8ல் கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் தேவையில்லாத 2 மெகா பிக்சல் சென்சார். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. இந்த கேமராவோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0ல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 4K 30 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு CE6ல் 8000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. போன ஜென்ரேஷனில் 7100 mAh கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 900 mAh அதிகப்படுத்தி இப்போ 8000 mAh கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா 27 வாட்ஸ்க்கான வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. கூடவே டியூரபிலிட்டிக்காக இங்கே IP66, 68 அண்ட் 69 ப்ளஸ் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே OnePlusோட ஓன் UIயான OxygenOS வெர்ஷன் 16 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் Nord CE6 பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8GB RAM 120GB வேரியண்ட் உங்களுக்கு 29,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 256GB வேரியண்ட் உங்களுக்கு 32,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் OnePlus 2000 rupeesக்கான இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க HDFC பேங்க்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸும் சரி இல்லை இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவங்களோட ப்ரைஸிங் ஏற்றிக்கிட்டே தான் போகிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் ஓகேவாக தான் தெரியுது. உங்களோட யூஸ் கேஸ் நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக இருக்க போதுன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். இல்லை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், வேல்யூ ஃபார் மணி ஃபோன் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா விவோவில் T4 Pro இருக்குது,
OnePlusலே Nord 5 பழைய ஸ்டாக்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை கூட வாங்கலாம். மோட்டரோலா ஆப்ஷன் வேணும்னா H60 Pro இருக்குது. அண்ட் ஓப்போவில் K13 டர்போ ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் இந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.